ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தை செலுத்துகிறேன். உலகமெங்கும் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்றைய பதிவை பார்ப்பதற்கு முன்னால் திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீர்களானால் ஜோதிடத்தில் கல்வியிலிருந்து திருமணம், வேலைவாய்ப்புகள், வெளிநாடு செல்லுதல், ஆன்லைன் வர்த்தகம் எதாக இருந்தாலும் கிரக தசா புத்திகளின்படி தெளிவாக பதில்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது திருமண தடை அமைப்பை தான் சொல்ல போகிறேன். தோஷம் இருந்து ஆண்களுக்கு 32 வயசு வந்துடணும், பெண்களுக்கு 28 வயசு அதிகம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஜாதகம் 30 வயசு ஆன பெண், திருமணமே ஆகவில்லை. இதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். இது பெண் ஜாதகம். 29/6/1995 காலையில் 6 நிமிடத்துக்கு பிறந்திருக்காங்க. ராமநாதபுரத்தில். புனர்பூசம் 2ஆம் பாதம், மிதுன ராசி, மிதுன லக்னம். சந்திரன் ஒளி இல்லை, அதாவது அமாவாசையிலிருந்து அப்போ தான் பிரதமையாக வந்திருக்காரு, பெரிய ஒளி வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அமாவாசை அமைப்பு தான். இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். லக்கணமும் ராசியும் ஒன்றா இருந்தால் யோகமான ஜாதகமாக இருக்கணும். தோஷமுள்ள ஜாதகத்தில் லக்கணமும் ராசியும் ஒன்றா இருந்தால் 2 மடங்கு தோஷமாகும் அப்படிங்கிறத இதில் ஒரு செய்தி. இப்போ பாருங்கள், லக்கணம் மிதுனம், அதே மாதிரி ராசியும் மிதுனம். அப்போ லக்கணத்தில் சூரியன் இருக்கிறது ஒரு தலைமை பண்பு, ஒரு செயல் நல்லா செய்வாங்க. சந்திரன் அமாவாசை சந்திரன் இல்லையா, அப்போ ஒளி இழந்து போகுதா. அப்புறம் லக்னாதிபதி 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து 12ல் போனது தப்பு. 5ஆம் அதிபதியோடு லக்னாதிபதி சேரலாம், அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க பிறந்தவன் அர்த்தம். 12ல் போனால் மறைவு, மறைஞ்சு சனியுடைய பார்வை இருக்குது. அப்போ எப்படி தோஷம்னு பாருங்கள். அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி தான் 12ல் போயிட்டாரு. 5ல் கடுமையான இருட்டு, சனியை காட்டிலும் கொடுமையான இருட்டு ராகு, அது அமர்ந்தது பெரிய தோஷமுங்க. இதுதான் சரியான தோஷங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆமாம், லக்கணமும் ராசியும் ஒன்றா இருந்தாலே நான் என்ன சொல்கிறேன், தோஷங்கள் 2 மடங்கு ஆகும். இப்போ இதில் ஒரு 50% தோஷம்னா 100 மடங்கு தோஷமாக மாறும். இதுதான் திருமணம் நடக்காத காரணம். இதில் திருமணம் இது பெற்றோர்கள் பார்க்கலை, இந்த பொண்ணு சம்மதிக்கலை, வர்றவங்க ஒழுங்காக நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை, அதையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. நம்மளுக்கு கிரக நிலைகள் என்ன இருக்கோ மதி வழியாக, அதாவது விதி வழி மதி சொல்லும் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல மதினா சந்திரங்கிற கணக்கு வேறு, விதி வழி மதி சொல்லும். மதிங்கிறது நம்மளுடைய மனசு என்ன தலையெழுத்து இருக்கோ அது வழியாக தான் நம்ம போவோம். அப்போ தோஷத்தை கலந்துட்டாங்க. திருமணம் நடக்குமா? இதுதான் இது என்கிட்ட கேட்ட கேள்வி. நான் பார்த்த ஜாதகம் திருமணம் ஆகும். இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். தோஷம் இதில் குரு நல்லா இருக்கார், ராகு கிட்ட போகலை. 5ஆம் அதிபதி என்ன இருந்தாலும் சுக்கிரன் புதனோடு சேர்ந்து இங்கே ஆட்சி. இங்கே நட்பு கிரகமும் இங்கே புதனும், அதாவது புதன் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். புதன் இங்கே நட்பு நிலையில் சேர்ந்துருக்காரு. சனி பார்வை இருந்தாலும் குரு பார்த்த சனி தான். அப்போ தோஷங்கள் சின்ன அளவில் தானே இருக்குது. அப்படிங்கிறதுனால சனி தசை 10 வருஷம், 10/10/2025 முடியுதுங்க. அப்போ முடிஞ்ச உடனே புதன் தசை ஆரம்பிக்குதுல்ல, லக்னாதிபதி தசை தானே, சுக்கிரனுடன் இருக்கால, திருமணம் கண்டிப்பாக ஆகும். அப்போ லேட்டாக அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகுங்கிறது, ஆனால் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டேங்க. உங்களுடைய ஜாதகத்தில் திருமண தடைகள் ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்போ தான் நடக்கும், இப்படி தான் திருமணம் மனவாழ்வு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாமுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி பாவத்துவமலையில் சுக்கிரன் புதன் 12ல் இருந்தாலும் அது மறைவு இல்லை. ஆகவே நல்ல ஒரு தரமான கணவன், படித்த கணவன் கிடைப்பாருன்னு உறுதியாக சொன்னாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.